இதுதான் எங்களோட கோல். இது இப்படி கோலில் எவ்வளோ தான் டிவி இருந்த எவ்வளோ தைனரிக்கு எங்களோட அம்மாவோட சோட்டி. இது சோட்டி இன்னைக்கு எங்களோட சீட்டு மேலே இருந்த சீட்டு. இது என்ற ரவுசர். இது பள்ளி போட்டு போகிற உடுப்பு சாமான். இதுவும் இந்த ஷர்ட்டு. இது எங்களோட இது குழந்தை பிள்ளைக்கு போகிற தொட்டில். இது எங்களுக்கு இப்போ போடுறதுக்கு உடுப்பும் இல்லை, ஒழுங்கான இந்த சாப்பாடும் இல்லை. இது முதல் நல்ல சாப்பாடும் மீன் சாப்பாடு பல வகை சாப்பாடெலாம் சாப்பிட்றோம். இப்போ வாங்கி தரத்துக்கு ஒத்துழைப்பு இல்லை. எங்கள் அம்மா இருந்தால் எல்லாம் வாங்கி தரேன். அப்பா உழைச்சி வருவார், வாங்கி தரேன். அப்போ நான் அங்கே போகிற நேரம் தொழிற்செய்ய போன இடத்துல கதைகள். இனி இப்படி தொழில் அண்டைய நேரத்தில் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கடலில் இல்லை. அண்டை நீரோட்டம் கூட. அதனாடி நாங்கள் தொழில் செய்யலை. நாங்கள் அவடத்தை இருந்துட்டோம். ஒரு 8-8:15 மணியிலிருந்து அந்த டைமில் இப்படி கடல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திக்கு. பிறகு பார்த்தோம் உரமாக வலிஞ்சு வந்திக்கு. அப்போ அந்த நேரத்தில் நான் வீட்டை வரையிலாமல் போயிட்டு நான் அப்படியே நேருக்கு ஓடி போய் சமூக வித்தியாலயம் என்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் ஒரு பிள்ளையையும் காப்பாற்றிட்டு போனேன். அந்த டைமில் வந்தேன். சனமெல்லாம் ஒரே ஓட்டமாக அங்கே வந்துட்டு இருந்து கேட்டு என்ன மாதிரிண்டு கண்ட மாக்கள் தப்பு நாங்களும் இன்னும் தெரியாது. சனமெல்லாம் இஞ்சால போகுது அம்பாறை பக்கம். பிறகு அம்பாறையெல்லாம் போய் தேடினேன், கிடைக்கல. வந்தேன் சம்மாந்திர ஹாஸ்பிட்டலில் மனை பிள்ளைகளெல்லாம் இருந்துக்கு. அங்கேருந்து அம்பாறையிலேருந்து பேனோட நாங்கள் வந்து அங்கே கேள்விப்பட்டு மலத்தாப்புள்ள பேனோட வந்து மனைவி பிள்ளையை மேற்றி கொண்டு மலத்தாப்புள்ளியில் அடக்கம் செய்து அடுத்த நாள் தான் வீட்டை வந்தோம். வீட்டை வந்து பார்த்தோம். இதை என்னத்தை பார்க்குற நம்மளோட இடமெல்லாம் மாற்றம் அடைந்து போய் நினைக்க முடியாத அளவுக்கு காட்சி வந்து நாங்கள் முதல் ஒரு மஞ்சூடு ஒன்று இருந்தால் அதுக்குள்ளே நாங்கள் படிக்கிற புத்தகம் ஜாமான் எல்லாம் இறுக்கி ஒரு அதில் கூட்டாளி பிள்ளைகளை கூட்டி கொண்டு வச்சு நாங்கள் படித்து திரிக்கிற இதை ஒரு 8 மணி மட்டும் படிப்போம். படிச்சுட்டு மறுவா முகத்தை கழித்து படிச்சுட்டு சாப்பிடுத்து இந்த நாடகங்களை பார்த்து நாடகம் பார்ப்போம். டிவி பார்க்க இல்லை, விளையாடுறது கூட்டாளி பிள்ளைகள் இல்லை, பாடசாலை சுலாமியால் இடிபட்டு போய்த்து அதுக்கு போகிறதுக்கும் சைக்கிள் சாமான் இல்லை எங்களுக்கு. இப்படி எல்லாம் இருந்த கடந்த காலம் போல் நம்ம வாழலாமா என்ற ஒரு மனக்குழப்ப நேரத்தில் ஞாபக சக்தியே இப்போ முதலே போல் இல்லை, குறைந்து கொண்டே போகுது. முதல் கதைச்சது இப்போ என்னென்னலாம் வழங்கு இல்லை எனக்கு. அப்படி நிலப்பாட்டில் இப்போ வாழ்ந்து கொள்கிறேன். இந்த கஷ்டம் நீடிக்குமா? நம்ம எப்படி இந்த பிள்ளைகளை கொண்டு நம்ம கரை சேர்ப்போம்ன்ற சிந்தனை. உடுப்பு ஜாமான் எல்லாம் இருந்து எங்களுக்கு நல்ல வடிவான ட்ரௌசர் ஷர்ட் எல்லாம் இருந்து ஒரு அலுமாரி ஃபுல்லாக. அந்த அலுமாரி இப்போ சுலாமியில் போயிடுது. அண்ணா அவடத்தை கிடக்கு. எங்களுக்கு இப்போ போடுறதுக்கு உடுப்பும் இல்லை. படிக்க விருப்பம் தான். இப்போ இஞ்ச படிக்கிறதுக்கு உடம்பு ஜாமான் இல்லை. படிக்கிறது அங்கிட்டு சாயம் குடிச்சு தாக்க கத்துற ராவில சைக்கிள் ஜாமான் இல்லை. ஒழுங்காக போய் வர்றதுக்கு உடுப்பு இல்லை எங்களுக்கு. படிக்கிறதுக்கு விருப்பமாற்றி எவ்வளோ இருந்தால் படிப்போம் நாங்கள். முதலே மாதிரியெல்லாம் இப்போ தொழிலுக்கு போகிறல. நான் பழகுன தொழிலே இது. அதனாடி வேறு தொழிலுக்கு போகிறேன். மற்றவன் ஏதோ நினைப்பான் முதலாளி மாதிரி வாழ்ந்தாங்களே, நம்மகிட்ட இன்றைக்கு வந்து புல்லு கொத்துறாங்களே, வேறொரு வேலைக்கு வராங்களே. நல்லா நமக்கு மறக்க முடியாத மாதிரி நம்மளோட மனைவி நல்லா கவனிச்சதுன்னா சகல இதுவும் நமக்கு எந்த குறையும் இல்லாமல். இது எங்களோட வேலை. மீன் பிடிக்கிறது எங்களோட வேலை. இது ஒருத்தரும் வரைய மாட்டாங்க இருக்கிறதுக்கு. இப்போ கடலுக்கு பயத்தில் ஒருத்தரும் கண்டாலே இப்போ பயமாக கிடக்கு ஆக்கள் கடல்களை பராமரிக்கிற அம்மம்மா தான். இப்போ படிக்க விருப்பம் அங்கட்டிக்க படி என்று அஞ்சல்றாரு. இப்போத்தைய நிலப்பாட்டில் நம்மளோட பிள்ளைகளை வாழ வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு எட்டாத நிலையில் இருக்கு. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, எப்படி இருந்தோம், எப்படி மனைவி பிள்ளைகளை வச்சிருந்தோம், இப்போ நம்ம எப்படியான இடத்துல இருக்கோம். நம்ம நல்லா குளிச்சு பைப்பில் குளிச்சு டிவி பார்த்து கட்டியில் படுத்து சகல வயதியோடையும் ஆண்டவன் நல்லா வச்சான்.